நம்ம தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் தன்னுடைய செயல்பாடுகளால தமிழ்நாட்டு மக்களை தாண்டி அரசியல் கட்சி தலைவர்களை தாண்டி பல முறை நீதிபதிகள் கிட்டே கெட்ட பேர் வாங்கியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு அவர் நியமிக்கப்பட்டதிலிருந்து தமிழர் விரோத போக்குலையும் அரசு விரோத போக்குலையும் பல்வேறு விஷயங்களை செஞ்சிருந்தாரு. ஒரு விஷயத்திலாவது நல்லபடியா நடந்துக்குவாரா, அவர் அமைதியா இருந்தாவே போதும்பா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருந்ததுன்னு தான் சொல்லணும். இந்த நிலைமையில கடந்த ஜூன் மாசம் அவருடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் ஒன்றிய அரசு அவரை திரும்ப கூப்பிடாதனால இப்ப வரைக்கும் அவர் பதவியில நீடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலைமையில தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்ல ஆளுநர் ஆர்.என். ரவி 6 மாசமா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, இவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதிகளை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது இன்னைக்கு பேசு பொருளா மாறி இருக்கு. பேசு பொருளா மாறி இருக்குன்றதை விட இவருக்கு என்னப்பா இதே வேலையா போச்சு, உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் எவ்வளவுதான் திட்டு வாங்குவாரு, அப்படியா இருந்தாலுமே திரும்ப திரும்ப ஏதோ ஒன்று பண்ணி இப்படி திட்டு வாங்கிட்டே இருக்காரு அப்படின்னு தான் நிறைய பேர் பதிவிட்டு இருந்தாங்க. சரி, எதுக்காக அவர் திட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையால் கைது பண்ணப்பட்டு இப்ப சிறையில் இருக்காருன்ற விஷயம் தெரியும். அதை தாண்டி இப்போ போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தருவதா மோசடி நடந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை சேர்ந்த பாலாஜி அப்படிங்கிறவரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. அதுல செந்தில் பாலாஜிக்கு எதிராக நடைபெறும் ஊழல் வழக்க 1 வருஷத்துல நிறைவு செய்யணும், ஊழல் வழக்குகளை விசாரிக்கிறதுல தமிழ்நாடு அரசு செய்யும் தாமதத்தை விசாரிக்கணும், சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை முன் வச்சு அந்த மனு போடப்பட்டிருந்தது. சோ இந்த மனு தான் கடந்த முறை விசாரணைக்கு வரும்போது செந்தில் பாலாஜி மேல ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே குற்ற வழக்கு தொடர அனுமதி கேட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கோப்போட நகல் மற்றும் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்ட விவகாரத்தையும் 1 வாரத்துக்குள்ள தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து தான் தமிழ்நாடு அரசு சார்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அந்த பிரமாண பத்திரத்துல தான் இந்த வழக்கு விசாரணை எப்ப கோர்ட்ல நடந்துட்டு இருந்துச்சோ, அதாவது ஆகஸ்ட் 23ஆம் தேதி இரவு தான் இவர் மேல இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு தொடர அனுமதி கொடுத்திருக்காரு. இந்த வழக்குல அரசு தரப்பு வழக்கறிஞரா வாஷிங்டன் தனசேகரன் நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி தாக்கல் பண்ணியிருந்தாங்க. சோ இதையெல்லாம் கேட்டுக்கிட்ட நீதிபதிகள் செந்தில் பாலாஜி வழக்குல விசாரணைக்கு ஒப்புதல் வழங்காம ஆளுநர் ஆர்.என். ரவி இவ்வளவு நாள் நிலுவையில் வச்சது ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. மேலும் கோப்புகளுக்கு ஒப்புதல் வழங்காம ஆளுநர் ஆர்.என். ரவி 6 மாச கால தாமதப்படுத்திருக்காரு. இது எல்லாம் பார்த்தா எங்களுக்கு வியப்பா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் பல முறை குட்டு வாங்கிய ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் இந்த முறையும் இன்னொரு சம்பவத்துக்காக குட்டு வாங்குறது அப்படின்றது இப்போ பேசு பொருளா மாறிட்டு வருது. பலரும் ஆளுநர் அவர்களை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழர் விரோதமா நிறைய செயல் செய்யற மாதிரி அரசுக்கு விரோதமாகவும் பல செயல்களை செஞ்சுட்டு இருப்பாரு. முன்னாள் அதிமுக அமைச்சர்களான சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் மேல சிபிஐ விசாரணை நடத்தும் அப்படின்னு கேட்கும்போது கூட இவரு ரொம்ப காலதாமதம் பண்ணி தான் கையெழுத்தே போட்டிருந்தாரு. அதுக்காகவும் சட்டத்துறை அமைச்சர் பல்வேறு லெட்டர்கள் எழுதி போட்டு பல்வேறு அறிக்கைகள்லாம் வெளியிட்டு இருந்தாரு. அதை தாண்டி தான் அவர் கையெழுத்தே போட்டிருந்தாரு. அதுக்கடுத்து அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் விடுதலை அடைச்ச பின்னாடி அவருக்கு மீண்டும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி முட்டுக்கட்டை போட்டு இருந்தாரு. அதுக்கும் உச்சநீதிமன்றம் போயிருந்தாங்க. அங்க போய் ஆளுநருக்கு இது என்ன வேலை, அரசு சொன்னா செய்ய வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கொட்டு வாங்கியிருந்தாரு. அதை தொடர்ந்து அவர் பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருந்தாரு. அடுத்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிய அமைச்சர் பதவியிலிருந்து நான் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆளுநருக்கே இல்லாத ஒரு அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தன்னிச்சையான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாரு. சோ அரசுக்கு எந்தெந்த வகையெல்லாம் முட்டுக்கட்டை போடணுமோ, அரசோட இயந்திரத்தை செயல்பட விடாம எப்படியெல்லாம் தடுக்க முடியுமோ அந்தந்த எல்லைக்கெல்லாம் போய் ஆளுநர் ஆர்.என். ரவிகள் வேலை பார்த்திருக்காரு. ஆனா இந்த செயல்பாடுகளை எல்லாத்தையும் தமிழ்நாடு அரசு ஏதோ ஒரு வகையில டீல் பண்ணி அதை கோர்ட்டுக்கு மூவ் பண்ணி எடுத்துட்டு போய் தான் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்படி இயல்பா நடக்கக்கூடிய விஷயத்துக்கு கூட ஆளுநர் ஆர்.என். ரவிகள் லேட் பண்ணி அதை கோர்ட்டுக்கு போய் தான் தீர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு தமிழ்நாடு அரசு தள்ளப்படுது. இதையுமே நீதிபதிகள் கண்டிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இதை தொடர்ந்து தான் இந்த கேஸ்ல இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்காக காத்துட்டு இருக்க ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் தன்னுடைய மந்தமான மோசமான செயல்பாட்டுக்காக கொட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுச்சுன்னா, ராஜ்பவனுக்கு அனுப்பக்கூடிய மனுக்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு இவர் என்ன பண்றாரு அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு எழுது. இந்த கோப்புகளை எல்லாம் பார்க்காம வேணும்னே தவிர்த்துட்டு ஒரு பக்கம் போனா திருவள்ளுவருக்கு காவி பெயிண்ட பூசி வணங்குறது, இன்னொரு பக்கம் போனா சனாதனத்தை எதிர்த்த வள்ளலார சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் அப்படின்னு பேசுறது. இப்போ நேத்து கூட மாநில பாடத்திட்டம் மோசமா இருக்குது, தேசிய பாடத்திட்டம் தான் சிறப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு விபூதி அடிக்க பார்த்துட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரியான செயல்களை தமிழ்நாட்டு மக்கள் ஆரம்பத்திலிருந்தே விரும்பல அப்படிங்கறதா நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கிற விஷயமா இருக்குது. இப்போ ஆளுநர் பதவி காலம் முடிஞ்சு கூட 1 மாசத்துக்கு மேல இப்ப பதவியில நீடிச்சிட்டு இருக்கிறாரு. இதே நம்ம நீடிச்சுக்கிட்டு இருந்தா ஒன்றிய அரசும் குடியரசுத் தலைவரும் மக்களுடைய கோபத்துக்கு உள்ளாக கூடும் அப்படிங்கறதான் பலரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.